Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சுவையான வாழைக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு மீன் வறுவலுக்கு ஈக்குவலண்டான டேஸ்ட் கொடுக்குங்க. அது மட்டும் இல்லை, இதை வந்து நீங்கள் தயிர் சாதம் அதுக்கப்புறம் ரச சாதம் கூட சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வறுவலுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை கொஞ்சமாக பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வறுக்க போகிறோம். ஸோ அதுக்காக தண்ணி வந்து நான் எடுத்து அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு வந்துடலாம் வாழைக்காயை. நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து ஃபஸ்ட்டு வந்து 2 சைடில் வந்து நீங்கள் வந்து நல்லா கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நமக்கு வந்து நல்ல கரெக்டான அந்த ரவுண்ட் ஷேப் வந்து ஈஸியாக கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு பீலர் எடுத்து நீங்கள் வந்துட்டு அதோட தோலெல்லாம் உரித்து எடுத்துடலாம். பீலர் இல்லைன்னா நீங்கள் கத்திலேயே வந்துட்டு அதை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சம் திட்டமாக கட் பண்ணணும். ஸோ ரொம்ப மெலிசாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து பிரேக் ஆகிடும். அதனால் கொஞ்சம் தடிமனாக வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வாழைக்காவையும் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வைக்காமல் கொஞ்சம் தண்ணியில் குளிர்ந்த நீரில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து அது கருப்பாகாது. இதையும் இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ எல்லாத்தையும் இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் ஷேப் தான் கட் பண்ணணுமா அப்படிலாம் கிடையாது. உங்களுக்கு நீட்டமான ஷேப்பில் வேணும்னா அந்த மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி வறுத்துக்கலாம். எனக்கு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணுன்றனால நான் ரவுண்ட் ஷேப்பில் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் ஒரு சிட்டிகை கல்லுப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் வேகும், நமக்கு வந்து நல்லா சாஃப்ட்னஸோடு கிடைக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக கல்லுப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி கிண்டி விட்டுருங்க. இது வந்து நம்ம சிம்மிலேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடலாம். ஏன்னா ரொம்ப ஓவர் ஃப்ளேம் வச்சிங்கனாலும் பிஞ்சு போகிறதுக்கு சாஃப்ட் ஆகிடும். அதனால் நம்ம சிம்மிலே வச்சிட்டோன்னா கரெக்டான மீடியமான சாஃப்ட் பதத்துக்கு நமக்கு கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் வந்து மேலே இருக்கிற வாழைக்காயும் நல்லா உள்ளே போயிட்டு வேகும். இல்லாட்டி கீழே மட்டும் வெந்திருக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நமக்கு நல்லா திட்டமாக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து நல்லா தண்ணி இல்லாமல் ஒரு டிஷ்யூ பேப்பர்லேயோ இல்லாட்டி வந்துட்டு ஒரு ட்ரெயின் பண்ணுற ஏதாவது ஒரு சல்லடை அந்த மாதிரி ஏதாவது எடுத்துக்கோங்க. அதில் வந்து போட்டு வச்சிட்டிங்கன்னா தண்ணிலாம் வடியாயிடும். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் அது ஒரு 1.5லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட அது இல்லைன்னா நீங்கள் வந்து 2 ஸ்பூன் மல்லித்தூள் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஆயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயிலை வந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா வந்து கையாலே எல்லாத்தையும் மசிச்சு விடுங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஊற்றி நம்ம வந்து கிளறிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றணும். முதல்ல வந்து மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கையாலேயே. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வாழைக்காய் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. எல்லாத்தையும் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. இப்போ கையாலேயே வந்து நல்ல ஒரு வாட்டி ட்ரை ஃபார்மில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் இடையில கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். இங்கே வந்து தண்ணி தெளிக்க வேணாம், எனக்கு வந்து வேறு ஏதாச்சும் போட்டுக்கலான்னா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் வந்து இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தண்ணிக்கு பதிலாக நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்படி லெமன் இல்லைன்னா நீங்கள் புளி தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சேர்த்து நல்லா ஒட்டுற மாதிரி நல்லா வந்து பிணைஞ்சு விட்டுருங்க. கொஞ்சம் கூட எங்கேயுமே ஒயிட்டாக இருக்கக்கூடாது, எல்லாத்துலேயுமே நல்லா படணும். அதை வந்து ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு இரும்பு தவா எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம அயன் கடாய் அந்த மாதிரி இதில் வறுத்தோம்னா தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. இது வந்து ஆப்ஷனல் தான். இது நம்ம போடும்போது நமக்கு வந்து அந்த வறுவல் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் இதை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். இது ஒரு 2 நிமிஷம் பொரியறதுக்காக வெயிட் பண்ணுவோம்.
இப்போ நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வந்து ஒவ்வொரு வாழைக்காவையாக வந்துட்டு நல்லா அந்த கோட் பண்ணி இதில் சேர்த்துக்கணும். இதை வந்து நம்ம சிம்மிலேயே வச்சு தான் இப்போ வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். எப்போவுமே ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, சிம்லேயே வந்து பண்ணுங்கள். ஏன்னா அயன் கடாய் வந்து சீக்கிரமாக வந்துட்டு உங்களுக்கு சூடு ஏறும். அதனால் சிம்லேயே வச்சு வறுக்கும் போது உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா கருகாமல் அழகாக கிடைக்கும். இந்த கருவேப்பிலை வந்து நீங்கள் ஒரு கொத்து அப்படியே எடுத்து சேர்த்துக்கலாம், இல்லாட்டி இலையை மட்டும் எடுத்து இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டிங்கன்னா இது வந்து எண்ணெயில் பொரிய வந்து நமக்கு அந்த வாழைக்காவோட அந்த ஃப்ளேவர் வந்து ஆட் ஆகும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது இந்த வறுவல் மட்டும் இல்லை, நீங்கள் ஃபிஷ் வறுவல் எந்த மாதிரி வறுவல் செஞ்சாலும் நீங்கள் வந்து கருவேப்பிலை வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் ஹெல்த்துக்கும் அது சேர்ந்த மாதிரி இருக்கும், ப்ளஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆன உடனே நம்ம அப்படியே வந்து ஃப்ளிப் பண்ணி விட்டுடலாம். ஒன்றுத்தையும் நல்லா திருப்பி போடுங்க. ஏதாச்சும் ஒன்று கருகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து அதை தள்ளிட்டு வேறு வேகாததை எடுத்து அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அந்த மாதிரி மாற்றி வச்சுக்கோங்க. ஃப்ளேம்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க உங்களோட வறுவல் எல்லாத்தையுமே. இதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு ரெண்டு வாட்டி வந்து இதே மாதிரி ஃப்ளிப் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா நமக்கு வந்து வறுவல் ரெடி ஆகிடும். சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் நமக்கு கருகாமல் நல்ல ஒரு கிறிஸ்பினஸோடு கிடைக்கும். திருப்பி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு மறுபடியும் வந்து திருப்பி போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 வாட்டி நீங்கள் திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நம்ம வாழைக்காய் வறுவல் வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான், பாருங்கள், நம்ம வாழைக்காய் வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாகவும் நல்ல கிறிஸ்பியாகவும் உடையாமல் கொள்ளாமல் நமக்கு ஒட்டி வந்திருக்கு. எந்த ஒரு இதுவும் உதிரவும் இல்லை, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.